ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு சின்ன கடல் வழி தான். ஆனால் உலக பொருளாதாரத்தை அசிச்சு பார்க்கக்கூடியதை நம்ம இப்போ கண்கூட பார்க்குறோம். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது. உங்களுடைய ப்ரொமோஷனில் ஆரம்பித்து கரியர் க்ரோத் வரைக்கும் எல்லாத்தையுமே அதை பாதிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த விஷயம் தான் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷை இனி நீங்கள் ஈஸியாக சூப்பராக கற்றுக்கலாம். இதை கொஞ்சம் பாருங்கள். இது ஏதோ ஒரு 20 பேர் கொண்ட ஒரு ஆன்லைன் கிளாஸோ இல்லை வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிற கோர்ஸோ கிடையாது. இது ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்பீக் அண்ட் லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இந்த இங்கிலீஷ் கோர்ஸில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களோட இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட் அப்படின்றது பூஸ்ட் ஆகும். உங்களோட டெய்லி ஆஃபீஸ் கான்வர்சேஷன், மேனேஜர் கான்வர்சேஷன், கிளையண்ட் இன்டர்வியூ கால், இது எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக்கா நீங்க பேசி பயிற்சி பண்ணி உங்களுடைய இங்கிலீஷை பூஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களை கண்காணிக்க, உங்களை வந்து சப்போர்ட் பண்ண இதுல ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னைக்கு உங்க கம்பெனியில் நீங்க ஒரு டீம் லீட் ஆகணும்னாலும் சரி, உங்க பிசினஸ் அடுத்த லெவல் பண்ணாலும் சரி, எடுத்துட்டு போனாலும் சரி, உலகத்துக்கு ஒரு காமன் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜா இருக்கிறது இங்கிலீஷ் தான். ஸோ அந்த இங்கிலீஷை வேடிக்கை பார்த்து வாட்ஸ்அப், சாட் ஜிபிடி, யூடியூப்னு கத்துக்காம பேசி பழகி கத்துக்க இந்த சூப்பர் நோவோடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான லிங்க் கொடுத்துருக்கு. 75% ஆஃபரை நம்ம நாலேஜ் பார்ட்னர் சூப்பர் நோவை தராங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயன். இப்போ ஜென்ரலா வர ஒரு கிரிட்டிசிசம் என்ன, இல்லை ஒரு கமெண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இத்தனை வருஷமாக இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க. எப்படி வந்து இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்கு இவங்க வளர்ந்தாங்க? இப்போது உலக நாடுகளுக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய இந்தியா நாம் எங்கே போகணும்? இந்த இடத்துல நம்ம சீன்லேயே கிடையாது, இதை நம்ம தான் நடத்தியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஜென்யூனான கொஸ்டின்ஸ் வருது. சில பேர் அதை கோவமாக போடுறாங்க, கிண்டலாக போடுறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இஸ்லாமாபாத்தில் 12ஆம் தேதி ஏப்ரல் நடந்த இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 21 மணி நேரம் போச்சு. இந்த ஈவெண்ட்டை பாகிஸ்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனால் அதோட முடிவில் ஒரு எம்ஓயூவோ இல்லை ஒரு பாயிண்டில் அமெரிக்காவோட தரப்பில் 15 பாயிண்ட்டு, ஈரான் தரப்பில் 5 பாயிண்ட்டு, இது எங்கேயாவது சந்திச்சு ஒரே ஒரு பாயிண்ட்டு காமனாக இதில் வந்து சைன் ஆஃப் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் உச்சபட்சமான காமெடி என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பு, இந்த வந்த விருந்தினர்கள் தங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா செரீனான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இஸ்லாமாபாத்தில். இப்போ அவங்க ஊடகங்கள் என்ன டிபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு உண்டான பில்லை பாகிஸ்தான் கவர்மெண்ட் செட்டில் பண்ணல, மீடியேட்டர்லேருந்து இவங்க டிஃபால்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலையங்கம் போயிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய பில்லை கூட இவங்க கொடுக்கல அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், இப்போ இதில் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அதாவது 70 காலகட்டங்கள் பனிப்போர் பீக்கில் போயிட்டு இருக்கு. 72 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வருது. பாகிஸ்தானோட ஒரு பகுதியை இந்தியா சரி பாதியாக பிரித்து அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் இருந்த அரசு மற்றும் நம்மளுடைய இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்ட் மார்ஷல் ஷாம் மனக்ஷா அவர்கள் ஒரு நாட்டை 13 நாளில் உருவாக்கி கொடுத்தாங்க. ஒரு மிகப்பெரிய அடியை பாகிஸ்தான் அப்போ பெற்றாங்க. அதோடைய வழி இன்னி வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது, அந்த வஞ்சம் அப்படின்றது இருக்குது. ஆனால் 74 என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோவியத் வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்னு போயிட்டு இருந்த அந்த பனிப்போரில் சைனா ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டு, சைனாவை சோவியத்துக்கு காம்படிஷனாக அமெரிக்காவையும் சைனாவையும் சந்திக்க வச்சு அந்த உறவை துவக்கி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். எப்போ நம்ம சொல்கிறது 74. அமெரிக்காவுடைய அதிபரை இஸ்லாமாபாத்தில் தரையிறங்கி அங்கேருந்து ஒரு ரகசிய பாகிஸ்தான் விமானம் மூலியமாக சைனா போய் சந்தித்த பிறகு, சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அமெரிக்கா ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடு, இது ரெண்டும் சந்தித்த பிறகு வரலாறு நமக்கு எல்லாமே தெரியும். அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இந்த உறவை பாலமாக இருந்து அமைச்சு கொடுத்தது பாகிஸ்தான். பதிலுக்கு இப்போ இந்த 2 பெரிய நாடுகள் ஒன்று சேருது. அப்போது அதில் அந்த இடைப்பட்ட அந்த மீடியேஷன் பண்ண நாடுக்கு ஒரு பெரிய கெயின் அப்படின்றது இருக்கணும். ஸோ நிச்சயமாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இந்தியாவை விட பெட்டராக இருந்துச்சு. அப்போது இந்தியா இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குதோ அதை விட அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது பாகிஸ்தான் வந்திருக்கணும். ஆனால் வரலாறு என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா அதிகபட்சமாக இவங்களுக்கு அதில் கிடைச்சது அப்படின்றது அமெரிக்காவுடைய F-16 ரக விமானங்கள். பிறகு ஒரு முறை 99 கார்கில் ஒரு அட்வென்ச்சர் பண்ணாங்க, அதுலேயும் தோல்வி விட்டுறாங்க. அதன் பிறகு நடந்தது எல்லாமே வரலாறு தான். ஸோ ஒரு 2 பெரிய சக்திகளை ஒன்று திரட்டி சோவியத் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தினதுக்கு சூத்திரதாரியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஆனால் அதோட பெனிஃபிட் ஏதாவது பாகிஸ்தானுக்கு கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது.
ஒரு 68க்கு அதிகமான போர் விமானங்களை கொடுத்தாங்க, F-16 ரக விமானங்களை கொடுத்தாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கெயினும் கிடைக்கல. இப்போது இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி வளைகுடா நாடுகளில் பிரச்சனைகள் நடக்கும்போது இவங்க போய் தலையிட்டாங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சொற்பமான சில ஆதரவாளர்கள் இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ஈஜிப்டுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை வரும்போது ஈஜிப்தோடைய இராணுவத்துக்கு கூட சேர்ந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி போய் பாலஸ்தீனர்களை ஈஜிப்ட்லேருந்து வெளியேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி 10,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டாங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு நாளில். அதன் பிறகு ஈஜிப்ட் வந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுச்சு. வெளியேற்றின பிறகு இப்போ இந்த இடத்துல தன்னுடைய இராணுவத்தை இன்னொரு நாட்டுக்காக அனுப்பிச்சி வச்சு இவங்களுக்கு ஏதாவது ஈஜிப்ட்லேருந்து கெயின் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஈஜிப்த் இந்திய உறவு ஒரு பக்கமும் பாகிஸ்தான் இந்த ஈஜிப்த் உறவு ஒரு பக்கமும் வச்சிங்க அப்படின்னா ஈஜிப்த் இந்திய உறவு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 4 வருடம் முன்னாடி கூட ஈஜிப்தோடைய அதிபர் LCC அவர்கள் நம்மளுடைய குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து போனார் அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு அமெரிக்காவுடைய வார் ஆன் டெரரிசம் கிட்டத்தட்ட 20 வருடம் அமெரிக்காவுக்கு கூடவே நின்று எல்லா அடியால் வேலையும் செஞ்சாங்க இவங்க. ஸோ செஞ்ச பிறகு அமெரிக்கா கிட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றது ஒரு $32 பில்லியன். அதனால் அவங்க பொருளாதாரம் வளர்ந்துச்சா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதன் பிறகு அமெரிக்கா வெளியேறினதுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இவங்க இருந்தாங்க. ஏன்னா தாலிபான்களுக்கு ஆதரவாக பல வேலைகளை செஞ்சாங்க. ஸோ தாலிபான்களுக்கு இவங்களுடைய கைப்பாவையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2021-22 வாக்கில் இவங்க சொன்னது இன்னைக்கு இந்தியாவை விட மிகப்பெரிய எதிரியாக இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கு உருவாகியிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபண்டமெண்டலாக அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம ஒத்து கவனிக்கணும். இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் கான்ட்ரடிக்ஷன் பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ US ஈரானுடைய இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஒரு நியூட்ரல் நாடாக இருந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ண அதே நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13,000 பாகிஸ்தான் துருப்புகள் மற்றும் 20க்கும் அதிகமான போர் விமானங்கள் இவங்க சவுதியில் போய் இறக்குறாங்க. சவுதி ஈரானுக்கு ஆர்ச் ரைவலான ஒரு நாடு, நேரடியான ஒரு எதிரி நாடு ஈரானுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி. அந்த நாட்டுக்கு ஆதரவாக துருப்புகளை கொண்டு போய் அனுப்பிச்சிட்டு அதாவது செப்டம்பர் 2025 சவுதி மற்றும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பற்றி போடும்போது ஜென்ரலாக ஒரு நாடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஈரானை வந்து இவங்க நட்பு நாடாக நினச்சிருந்தாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நட்பு நாடுன்ற போது உங்களுக்கு எதிராக இதை நாங்கள் பண்ணலை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு அது பிறகு அறிவிப்பாங்க. ஈரானுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு முன்னுக்கு பின் முரணாக இவங்க பண்ணுறது, அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவாக, சவுதிக்கு காசு வாங்கிட்டு சவுதிக்கு ஆதரவாக, சைனா கிட்ட காசு வாங்கிட்டு சைனாக்கு ஆதரவாக பண்ணும் பொழுது சைனா பாகிஸ்தானுக்கு ஒரு மிக முக்கியமான நாடு. சைனாவோட வசால் ஸ்டேட்டாகவே இங்கே மாறியிருக்காங்க. 2 அப்பாவில் ஒரு அப்பா வந்து சைனா. அந்த சைனாவோட மிக முக்கியமான நட்பு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ அந்த ஈரானுக்கு எதிராக இவங்க ஒரு 13,000 துருப்புகளை சவுதிக்கு அனுப்புங்க அப்படின்போது கிளியர் கட்டாக ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றது வருது. இப்போ ஈரானும் இவங்களை நம்ப போகிறது கிடையாது, சவுதியும் இவங்களை முழுசாக நம்ப போகிறது கிடையாது. இப்போதைக்கு சவுதி தேவைப்பட்ட அந்த பணத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த SMDAவுடைய மெக்கானிக்ஸ். இப்போது ஒரு டாக்குமெண்ட் வந்து இவங்களே லீக் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானுடைய ப்ராபகண்டா விங் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டில் பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் அந்த உடன்படிக்கையுடைய நகல் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வந்து லீட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாடு தாக்கப்பட்டாலும் இன்னொரு நாட்டின் மீது தாக்கப்பட்டதா சமம். ஸோ பாகிஸ்தானை தாக்கினா சவுதியை தாக்கினதாகும், சவுதியை தாக்கினா பாகிஸ்தானை தாக்கினதும் சமம். அப்போ 2 நாட்டு ராணுவம் சேர்ந்து ராணுவ நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்ட பிறகு ஈரான் இந்த 40 நாள் யுத்தத்தில் தாக்கின 4வது மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான். குறிப்பாக அவங்களுடைய ஜுபைல் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸில் கை வச்சது சவுதியோடைய இதய பகுதியை கை வச்ச மாதிரி. அதே மாதிரி சவுதியோடைய நம்பர் 1 நிறுவனமான, உலகத்தோட ஒரு பணக்கார நிறுவனமான சவுதி அராம்கோ மீதும் அவங்க கை வச்சாங்க. அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர் முடிஞ்ச பிறகு தான் இவங்க இராணுவத்தை சவுதிக்கு அனுப்பிச்சிருக்காங்களே ஒழிய இந்த போர் நடக்கும்போது இவங்க இராணுவத்தை அனுப்பலை. கொஞ்சம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் அனுப்புனாங்கன்றதை நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். பட் களத்தில் நின்று சவுதிக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது.
இப்போ சவுதியோடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில், அந்த நாட்டோடைய பாதுகாப்பு ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு எதிரி நாடு ஈரான் 10,000 துருப்புகள் இருக்கிறாங்க, ட்ரோன் வார்ஃபேரில் வல்லமை படைத்தவர்கள், ஏவுகணைகளில் வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணும்போது இந்த பக்கம் சவுதி கிட்ட அந்த அளவுக்கு பெரிய இராணுவம் கிடையாது. ஏற்கனவே எமனில் சண்டை போடும்போது அவங்களுடைய போர் திறமை என்ன, போர் வலிமை என்னன்றதை அவங்க ஹவுத்திகள் கிட்டே ட்ரை பண்ணாங்க. ஸோ பாகிஸ்தான் ஈரானுடைய ப்ராக்சியான ஹவுத்தி கிட்டே அவங்களால சரியாக சண்டை போட முடியல. அப்போது பாகிஸ்தான் கூட்ட போடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அவங்க செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. நாளைக்கு இந்த நாடு என்ன தாக்குச்சுன்னா என்னோட போர் வியூகம் அப்படின்றது பாகிஸ்தானோட சேர்ந்து இப்படி இருக்கும்ட்டு. இப்போ 40 நாள் யுத்தத்தில் பாகிஸ்தான் பங்கேற்கலை அப்படின்ற போது சவுதியோடைய செக்யூரிட்டி பார்க்கக்கூடிய அவங்களுடைய எம்பிசி மற்றும் முகமது பின் சல்மான் மற்றும் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு இந்த கேள்வி வருமா இல்லையான்றதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டிப்ளமசி இப்போது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் வந்து ப்ரொடெக்டிங் த கிங்டம், சவுதி அரசாங்கத்தை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு வந்து அமெரிக்கா மீண்டும் இந்த தாக்குதலை ஈரான் மேலே ஆரம்பித்தாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இல்லை இஸ்ரேல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ ஈரான் சவுதியை தாக்குறாங்க அப்படின்ற போது இவங்க பதிலுக்கு ஈரானை தாக்குவாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது. ஏன்னா இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு பிளாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 15-20% அவங்களுக்கு பெட்ரோல் டீசல் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் சிஸ்டத்துக்கே உள்ளே வராமல் ஈரான்லேருந்து பார்டர் வழியாக பலுச்சிஸ்தான் வழியாக கடத்தி எடுத்துப்பட்டு உள்ளே வருது. அதை நம்பி தான் அந்த நாடு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பிஎல்ஏக்கு நாளைக்கு ஈரான் ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய கதை வந்து இன்னும் கந்தலாயிடும். ஒரே நேரத்தில் ஆப்கானிஸ்தானை முறைச்சிருக்கிறாங்க. இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் 2 அப்படின்னு சொல்லி இவங்களை பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கு. இப்போது எத்தனை ஆயிரம் ராணுவ வீரர்களை நீங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ண முடியும், எத்தனை ஆயிரம் பார்டர்ஸை நீங்கள் இது பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஈரானை தாக்கணும்னு இவங்க முடிவு பண்ணி ஒரு வேளை தாக்குனாங்க அப்படின்னா இவங்களோட 25 கோடி பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 20% வந்து ஷியா இஸ்லாமியர்கள், குறிப்பாக கில்கிட் பால்டிஸ்தானில் ரொம்ப அடர்த்தியாக வசிக்கக்கூடியவங்க. நாளைக்கு கராச்சி, லாகூர், அசாரா, கில்கிட் பால்டிஸ்தான், கராச்சி, லாகூர் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நகரம். இந்த நகரங்களில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்து நாளைக்கு இவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஷியா இஸ்லாம் பிரிவு வீரர்கள்லாம் சண்டை போட மாட்டோன்னு திரும்பி நின்னாங்க அப்படின்னா இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இப்போ ஒருவேளை எஸ்எம்டிஏவை இவங்க இன்வோக் பண்ணலை, ஈரான் தாக்கும் பொழுது இவங்க டிஃபெண்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 பில்லியன் இப்போ சமீபத்தில் கொடுத்த கடன் மட்டுமே சவுதி கொடுத்துருக்கு. இதை தவிர லட்சக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் சவுதியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யுஏஇ இவங்களை கழுத்தை பிடிச்சி இந்த கடனை திரும்ப வாங்கின மாதிரி நாளைக்கு சவுதி வாங்குறாங்க, இல்லை சவுதி வந்து இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு இங்கேருந்து வரவங்களை அதிகரிச்சுட்டு பாகிஸ்தானியர்களை வெளியேற்றணும்னு நினச்சாங்கன்னா அப்பயும் வந்து இவங்களுடைய கதை வந்து அப்படியே கந்தலாயிடும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மிலிட்ரி கமிட்மெண்ட், ஒரு 6 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இந்திய எல்லை எவ்வளோ பெருசு, இப்போ தான் சமீபத்தில் இந்தியாட்ட செருப்படி வாங்கினாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில். தாலிபன்களோட எல்லைகளில், அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையை இவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதை டாமினேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த இடத்த இந்தியா காஷ்மீரில் இராணுவத்தை எப்படி வச்சுருக்கோ அந்த மாதிரியான ஒரு இராணுவ ஃபோர்ஸ் அங்கே வந்து தேவை அப்படின்னா அதுக்கே ஒரு 5 லட்சம் பேர் தேவை. ஸோ ஆப்கானிஸ்தான் பார்டரை இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? இது தவிர 2 ஸ்ட்ராங்கான இன்சர்ஜென்சி, ஒன்று பலுச்சிஸ்தானில், இன்னொரு கைபர் பக்துன்குவாவில். இது தவிர இவங்களோட எக்கனாமி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியும். வெளிநாடுகள்லேருந்து வந்த தலைவர்களுக்கு ஹோட்டல் பில் கட்ட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். இது எல்லாத்த விட இந்தியா இப்போ இவங்களை கை வச்சிருக்கிறது சிந்து நதி நீர் பங்கீட்டில். இந்த வருடம் 2026 பருவமழை அப்படின்றது சராசரி விதத்தை கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பாகிஸ்தானுக்கும் சேர்ந்து தான் பொருந்தும். இந்த நேரத்தில் இந்தியா டேம்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய தண்ணீரை இந்த முறை கம்மி பண்ணாங்க அப்படின்ற போது பாகிஸ்தானில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் வரும். மீண்டும் வெளிநாடுகளை நம்பி தான் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். பங்களாதேஷை சேர்ந்த ஒரு நண்பர் சொன்னது, இவங்களுடைய ஐடியா எப்படின்னா, இந்தியா பங்களாதேஷ் உறவு சீராயிடுச்சு, ஒருவேளை நாளைக்கு உணவு தட்டுப்பாடு மாதிரி இருந்ததுன்னா பங்களாதேஷ் நம்மகிட்ட இருந்து உணவு டிபெண்டாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக அரிசி நம்மகிட்ட இருந்து டன் கணக்கில் அவங்க வாங்குவாங்க. எங்களுக்கு சேர்த்து வாங்கி எங்களுக்கு நீங்கள் தனியாக அனுப்பிச்சிருங்க, ஏன்னா இந்தியா நேரடியாக கொடுக்காது, இந்தியாட்ட எங்களுக்கு வர்த்தகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம ஒரு கம்பேரிசன் இவங்க ஒரு மீட்டிங் பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு பெரிய உலக சக்தியா வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கடந்த கால வரலாறு உங்களுக்கு ஓமையோட எடுத்து சொல்லியிருக்கேன். கிளியர் கட்டா இவங்களால அப்படியே ஒரு சுச்சுவேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஃபேவரபிள் ஆகி நாளைக்கு அமெரிக்கா ஒரு $100 பில்லியன், சவுதி ஒரு $100 பில்லியன் கொடுத்தா கூட இந்த நாடு உருப்புறதுக்கான எந்த சான்ஸுமே கிடையாது. நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சரல் இது. ஏன்னா டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸை இக்னோர் பண்ணிட்டு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் பிரச்சனைகள், கிரைசிஸ் இது வந்து அஸ்திவாரமே சரி கிடையாது. நீங்கள் அஸ்திவாரம் சரியில்லாமல் நீங்கள் என்னதான் பில்டிங் மேலே லோடு எடுத்துகிட்டு போனால் மாளிகை கட்டணும்னு நினச்சிங்கன்னா விழுந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்தியா சைலண்டாக இருந்ததுக்கான காரணம் நமக்கு மிக முக்கியமாக ப்ரையாரிட்டி வைஸ் லட்சக்கணக்கான மக்கள் வளைகுடாவில் வாழ்கிறாங்க, அவங்களுடைய உயிர் உடைமை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தங்கு தடையின்றி நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் வரணும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து. மூணாவது, நம்மளுடைய வர்த்தகம் தங்கு தடையின்றி போகணும். இந்த இடத்துல சைனா ஏன் இப்போ உள்ள போல? இந்த மீடியேஷனை சைனா கூட பண்ணியிருக்கலாமே, ரஷ்யா பண்ணியிருக்கலாமே. ஏன்னா இந்த இடத்துடைய காம்ப்ளெக்சிட்டி அது மாதிரி தேவையில்லாமல் நான் போய் பேர் வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்தியா வெளியில் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. இந்த முட்டாள்கள் வழக்கம் போல இந்தியாவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஹெட்லைன் மேனேஜ் பண்ணாங்க. இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி 2027 பாருங்க. இதோடைய ஃபாலோஅப் வீடியோவை இன்னொரு வீடியோவை பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.